அண்ணா அந்த ஃபாரின் பொண்ணை இவன் தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தானே. இந்த வந்தனா சொன்னதுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதா இவளோட பிளானே. அன்னைக்கு சொல்லுடா, சொல்றா. சொல்லு மனோஜ், தைரியமா சொல்லு சொல்லு. மனோஜ் நீ சொல்லு, நாங்க இருக்கோம். மனோஜ் உனக்கு கொஞ்ச நாளாவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ டிஸ்டர்ப்டா தான் இருக்க. எனக்கு அப்பவே தோணுச்சு, ஆனா அது உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இப்ப சொல்லு சொல்லு மனோஜ், நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். அண்ணி அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல நான் என்னால அப்பா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தனா என்னோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஆபீஸ்ல 5 லட்சம் திருட வச்சான். இவன் சொல்லிதாப்பா நான் திருடுறேன். இந்த வந்தனா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த டாக்டர் காசு கொடுக்க வச்சா. இவன் முதல்ல டாக்டரே இல்லப்பா, என்னை ஏமாத்திட்டாங்கப்பா பணத்தை எடுத்துக்கிட்டு. இந்த விஷயத்தை நான் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. கடைசியில் என்ன திருடனாக்கிட்டாப்பா அவன். சொந்த வீட்டுல என்ன அனாதை ஆக்கிட்டாப்பா. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு எவ்வளவு அழுதுருக்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வந்தனாதான். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அண்ணா மன்னிச்சிருண்ணா. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் மேடா நீ. என்ன மன்னிச்சிரு. அண்ணா சாரிடா. நான் உன்னை வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே போயிடு. இல்ல அர்ஜுன், அர்ஜுன் அவளை முதல்ல வெளியே துரத்து. வா, நான் சொல்றல. அர்ஜுன் வெளியே போ. அர்ஜுன். மா என்னம்மா ஆச்சு? ஆதி நம்ம போலாம் வா. எங்கம்மா போறது? இங்க இருக்கிறவங்க யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆதி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். நாம இங்க இருக்க வேண்டாம், வா போலாம். எங்கம்மா போறது? நாம எங்கயாவது போய் செத்து தொலைலாம் ஆதி, வா.